ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தை துவங்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். என்னோடு சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்வில். இந்த பாடலை பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாது ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எல்லாரும் சேர்ந்து என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். சொல்வோமா? யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போன, உற்சாகமாக சொல்வோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனா, மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனா, அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இந்த தேவனை நோக்கி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம் கிருபை ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாததா இருக்கிறது. எங்கள் ஜெயமாய் இருப்பவரே, எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வமே, சுகவீன நேரத்திலே சுகம் தருகிற யெகோவா ராஃபாவே, தேவைகளை சந்திப்பவரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரே, உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். யெகோவா ரூவா எங்கள் மெய்ப்பரானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் துதி பலிகளை, இந்த காலை வேளையிலே எங்கள் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கடந்த 8 மாதங்கள் கண்ணின் மணி போல தேவன் நம்மளை பாதுகாத்ததினாலே உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. நன்றி, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார்? இயேசுராஜன் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை நிரப்புகிற ஒரு நேரம்.
இந்த நேரத்திலே நம்மளுடைய பாத்திரங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை உம்முடைய பாத தண்டைகளை நாங்கள் வைக்கிறோம் சொல்லுவோமா? ஆண்டவரே உமது ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக ஒரு ஜீவ தைலம், ஆண்டவரே ஒரு அபிஷேக தைலம் இந்த நேரத்தில் எங்கள் மீது இறங்குவதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உங்களை அவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். சுகவீனங்களை அவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு விடுதலை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தெய்வீக விடுதலை கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. இயேசு ராஜனே எங்களை நிரப்புவீராக. இயேசு ராஜனே எங்களை நிரப்புவீராக. அந்தகார வல்லமைகளை உடைப்பீராக. இந்த நேரத்திலே ஒரு விடுதலை, இந்த நேரத்திலே ஒரு சுகம் உண்டாவதாக. Oh, we praise your name. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை உருத்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் சொல்லுவார். அந்தகார வல்லமை உருத்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கருத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கருத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்துவிட்டார். விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை நிரப்புவீராக. இந்த ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் கரங்களை நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களை நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபை சுகமும் பலனும் பாய்ந்து வருகிற விசுவாசத்தோடு. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. கர்த்தரின் கரத்தால் கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. சொல்லுங்க. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிற விசுவாசத்தோடு. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிற அனலாய் நாமும் அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. நன்மையும் நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிற விசுவாசிக்கிற எல்லாரும். நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும். வந்திருக்கிற யாவரும் அந்நிய பாஷை வரப்பெற்று நீங்க ஆவியானவரை வரவேற்று அந்நிய பாஷைகளை பேசி இந்த காலை வேளை ஆவியில விடுதலையாய் நிரம்பும். தேவ ஆவியானவரே இந்த நேரத்தில் உமது வல்லமை இறங்குவதா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கட்டப்பட்ட ஒரு கட்டுகளை உடைத்துக் கொண்டு இருக்கிறீர். இந்த நேரத்தில் பிசாசின் பிணிகள் உடைத்துக் கொண்டு இருக்கிறது. சாப கட்டுகள், பிசாசின் வேதனைகள், பிசாசு கொண்டு வருகிற எல்லாவித சோதனைகளிலே எங்களுக்கு நீர் வெற்றி சிறுக்க பலன் தந்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே இந்த காலை வேளையில் நீர் பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறதுனாலே இந்த சபை வளாகத்திலே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உங்களை தேவன் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்புவதாக. இந்த நேரத்தில் ஒரு விடுதலை, உங்கள் வேலையில் ஒரு சுகம், உங்கள் குடும்பத்திலே ஒரு சுகம். குடும்பத்திலே இத்தனை நாட்களாக இருக்கிற தடைகள் ஆண்டவர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லாவித கட்டுகளை உடைத்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம்
உங்கள் சிரசின் மீது அமர்கிறது. ஓ 8 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பவர். ஹல்லேலூயா. விடுதலையோடு விசுவாசத்தோடு எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை துதிப்போம். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே, 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 எங்களுக்குள்ள இறங்கி வாங்கப்பா, எங்களுக்குள்ள இறங்கி வருவீராக. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் நேரத்தில் கடந்து வந்து கொண்டு இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவர் உடைத்து கொண்டு இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம மீது அமருகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பிரச்சனத்திற்கு நன்றி, இந்த பிரச்சனத்திற்கு நன்றி அப்பா. அப்படியே கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை தூளிலிருந்து தூக்கின தெய்வம் நீங்க அப்பா. குப்பையில் இருக்க வேண்டிய எங்களை இந்த நாளிலே உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர வைத்தீங்களே அப்பா. நான் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் உமது நன்மைக்கு ஈடாக எதுவும் வராது அப்பா. ஆண்டவரே பல நேரத்தில் நான் உடைக்கப்படலாம், பல நேரத்தில் தூக்கி எறியப்படலாம், ஆனா தூக்கி எறியப்பட்ட என்னை உருவாக்கி பயன்படுத்துகிற தெய்வம் நீங்க. இந்த நாளிலே எங்களை உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தூளிலிருந்து எங்களை தூக்கினீரே, துதித்து பாட வைத்தீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தூளிலிருந்து உயர்த்தி நீ தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். சொல்லுங்க, காலைதோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தூளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. தூளிலிருந்து தூளிலிருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கரங்களை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை வெளியே இருக்கவங்க உள்ள இருக்க எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை தூளிலிருந்து தூக்கினீரே, நினைத்து பார்க்காத உயரங்களில் எங்களை நிறுத்தி வைத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா.
மற்றும் இந்த நாள் தேவ வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, கிருபையுள்ள ராஜாவே, 8 மாதம் அளவு எங்களை ஆச்சரியமாய் நடத்தினே இயேசு ராஜா. இந்த 9வது மாதத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீரப்பா. என் ஆண்டவரே, 8 மாதம் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து போஷித்து கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட உங்களுடைய தேவ வார்த்தைக்காக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ 9வது மாதத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குறுதி பண்ணின தெய்வம் ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வசனப்பினால் தேவதாசர் மூலமாக ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிசாசனோட வல்லமைகளை நாங்கள் முறிச்சு போடுகிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கண் சொருகி போன ஆவிகளின் கிரைகள் எல்லாம் கட்டி பாதாளத்தில் அடைச்சு போடுகிறோம் ஆண்டவரை. உமது வல்ல கரம் மாத்திரம் இருந்து ஆண்டவரை எங்களோடு கூட பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. திருப்பாதங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்க எல்லாரும் உற்சாகமாக இவர் அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் 8 மாதங்களை நிறைவு செய்து 9வது மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இதுவரை நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் தொடர்ந்து நடத்துவார். அல்லேலூயா. அது போலவே பாஸ்டர் ஜெரியுடைய திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு வருவதற்காக நன்றி. அநேகர் உற்சாகமாக அதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் அந்த நாள் ஆராதனையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக காலநிலைகளை கர்த்தர் சாதகமாக்கி கொடுக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்கள் அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து, இரட்டிப்பான நன்மை தருவார், இன்றைக்கே தருவார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. ஒரு நாள் புதிதாக திருமணமான அக்ஷால் என்கிற பெண், காலேபுடைய மகள், திருமணம் முடிந்து தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு புறப்படுகிறாள். புறப்பட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறுகிற நேரத்திலே கணவரிடத்தில் ஒரு அனுமதி கேட்கிறாள். என் தகப்பனாரிடத்தில் நான் பேச வேண்டும் என்று கணவரும் அனுமதி கொடுக்கிறார். நேராக காலேபிடத்தில் வந்து, அப்பா, எனக்கு திருமண சீதனமாக நல்ல ஒரு நிலத்தை கொடுத்தீர், சந்தோஷம். ஆனால் அந்த நிலம் வறட்சியான நிலம், அதனால எனக்கு நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு நிலத்தை நீங்கள் தர வேண்டும் என்று அக்சால் கேட்டாள். அப்பொழுது காலேப் உடனடியாக, மகளே, நீ கேட்கும்பொழுது நான் கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி, உனக்கு கீழ்ப்புறமும் மேல்புறமும் 2 புறமும் நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு இடத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு இடத்தை தன் மகளுக்கு சீதனமாய் கொடுத்தார். ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல்புறமும் ஊற்றும் கீழ்ப்புறம் ஒரு ஊற்றும் உள்ள 2 ஊற்றுகள் உள்ள ஒரு நிலத்தை தன் மகளுக்கு அவர் கொடுத்தார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கடந்த நாட்களிலே வறட்சியாக இருந்திருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு வறட்சி, பொருளாதாரத்திலே ஒரு வறட்சி, ஒரு நெருக்கடியான நிலைக்குள் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அக்சாலை போல ஆண்டவரத்தில் நாம் வேண்டுதல் வைக்கும் பொழுது நாம் கேட்கிறது ஒன்று, ஆனால் கர்த்தர் கொடுப்பதோ இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆகவேதான் இந்த மாதத்திலே இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். தொடர்ச்சியாக நம்ம இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் அவர்கள் வாக்குத்தத்த சுதந்திரமான தேசத்தில் பிரவேசிக்கிறதை வருகிற நாட்களில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவேதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை தருவேன் என்று வாக்களிக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I will return to you double blessings. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நான் பேச இருக்கிற வார்த்தைகள் யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் வரை. 19வது வசனம் தான் நமக்கு ஆதார வசனம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் ஒருமுறை அதை வாசியுங்கள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்துல அந்த தகப்பன் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல் உள்ள நிலத்தை அல்லது நீர் ஊற்றுள்ள ஒரு நிலத்தை கொடுத்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது மேல்புறம் என்பது மேற்கு புறத்திலும் கீழ்ப்புறம் என்பது கிழக்கு பக்கத்தையும் குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் நாம் பார்க்கும் பொழுது
நம்முடைய ஆண்டவர் காலேப் எப்படி அக்சாலுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார். கீழ்ப்புறம் என்பது பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், மேற்புறம் என்பது வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். பல நேரங்களில் விசுவாசிகளுக்குள் ஒரு கேள்வி, ரட்சிக்கப்பட்ட எனக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நானும் உலகத்திலே கஷ்டப்படுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். நானும் சில நேரத்தில் நெருக்கத்தில் போய் கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படாதவர்களும் நெருக்கத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு என்ன பலன் என்ற கேள்வி சில நேரங்களில் விசுவாசிகளுக்குள் உருவாகும். சில நேரங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை விட வசதியாக இருப்பதை பார்க்கிறோம், நம்மை விட செழிப்பாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது அப்ப நான் ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் என்கிற கேள்வி விசுவாசிகளுக்குள் உருவாகலாம். ஆனா ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் கீழிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒன்றுதான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் யாருக்கும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை. ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். நல்லவனாய் பார்த்து மழையை ஆண்டவர் கொடுப்பதில்லை, எல்லாருக்கும் கர்த்தர் மழையை கொடுக்கிறார். அவன் ரட்சிக்கப்பட்டவனா கொஞ்சம் அதிகமான சாப்பாடு, ரட்சிக்கப்படாதவனுக்கு குறைந்த உணவு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் உணவை கொடுத்து போஷிக்கிறார். ஆனா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு கீழ்ப்புறத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் மாத்திரம்தான் கிடைக்கும். ஆனா உனக்கும் எனக்கும் மேல்புறத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கடந்த நாட்களில் நான் இந்த வார்த்தைகளை தியானித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு இதுதான். ரட்சிக்கப்படாதவனுக்கு கீழ்ப்புறத்திலிருந்து மாத்திரம்தான் ஆசீர்வாதம், ஆனா ரட்சிக்கப்பட்ட உனக்கோ இருமடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் தியானித்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எனக்குள்ளே வைத்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே 2 ஆசீர்வாதமும் விசுவாசிக்கு தேவை. பின்வருகிற 2 வகையான ஆசீர்வாதங்களையும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கீழ்ப்புற ஆசீர்வாதங்கள், கீழிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், லோயர் பிளஸிங்ஸ். ஆங்கில மொழிபெயர்ப்பில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கீழான ஆசீர்வாதம், அல்லது இது லோயர் பிளஸிங். இது மேலான ஆசீர்வாதம் அல்ல, கீழ்ப்புறத்திலிருந்து பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். முதலாவதாக ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் போஷிப்பை கொடுக்கிறார். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த இவைகள் எல்லாம் என்பதுல நமக்கு தேவையான உணவும் உடையும் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல கூட நான் சொன்னேன். இன்னைக்கு அநேக பிரசங்கிமார்கள் சட்டினியை குறித்தும் சாம்பாரை குறித்தும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இட்லியை குறித்து பேசுவதில்லை. ஒரு சாப்பாடு வாங்க அல்லது ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போவோம்னா போன உடனே சட்னி கொடுப்பீங்களா, சாம்பார் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்க மாட்டோம். இட்லி இருக்குதான்னு தான் கேட்போம். இட்லி இருந்தால் வாங்கி விட்டால் சட்னி சாம்பாரும் கூட சேர்ந்து தானாகவே வந்துவிடும். இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தை குறித்து தான் அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை நீங்க தேட துவங்கி விட்டால் உங்களுக்கு தேவையான அத்தனை உங்களை பின் தேடி வரும் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மளெல்லாம் பில்கேட்ஸா மாற்றணுன்ற நோக்கத்தோடு நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நினைத்தால் உங்களை என்னையும் பணக்காரனாய் மாற்ற ரொம்ப நேரம் போதாது. ஆனா அவருடைய நோக்கம் நம்மளை பணக்காரனாய் மாற்றுவதல்ல, நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுவதே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பணம் இருந்தால் போதாது, கர்த்தருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவரை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் பட்டினி போடுவேன் என்று வாக்களிக்கவில்லை. நீ என்னை உன் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைப்பாய் என்றால், என் ராஜ்யத்தை நீ முதலாவது தேடுவாய் என்றால், இந்த பூமிக்குரிய அத்தனை தேவைகளையும் நான் உனக்கு சந்திப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்க நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை, கேட்காமலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நமக்கு தேவையான உணவும் உடையும் குறைவில்லாமல் கர்த்தர் தருவார். சில நேரங்களில் ஊழியத்துக்கு வருகிற இளம் ஊழியர்கள் சோர்வடைவது வழக்கம். நான் மாத்திரம் ஒரு பிஸ்னஸுக்கு போயிருந்தா நல்லா சம்பாரிச்சுட்டு போனேன்,
ஒரு வேலைக்கு போயிருந்தா நல்லா வந்திருப்பனே, ஊழியத்துக்கு வந்து நான் கஷ்டப்படுகிறேன் என்று சில இளம் ஊழியர்கள் வருத்தப்படுவார்கள். நான் சொல்வேன், நமக்கு பலன் பூமியில் இல்லை, கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஊழியத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் ஒரு நாளும் நம்மை குறை வைப்பதில்லை. ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் உணவுக்கு குறை வைப்பதே இல்லை. நீங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா ஊழியக்காரங்க வாரத்துக்கு 3 பிரியாணி சாப்பிடுவார்கள். உண்மையா இல்லையா? நீங்கள் எப்பாவது ஒரு முறை கல்யாணத்துக்கு போவீங்க. நாங்கள் வாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கிறோம். உணவுக்கு கர்த்தர் ஊழியத்தில் ஒரு நாளும் குறை வைப்பதில்லை. உடைக்கும் கர்த்தர் குறை வைப்பதில்லை. ஏதாவது விசுவாசிகள் வீட்டில் விசேஷம்னா பாஸ்டருக்கு உடனே ட்ரெஸ் வந்து விடுகிறார். என் பையன் கல்யாணம் எனக்கு 2 ட்ரெஸ் வந்து விட்டது. சஃபாரி வேற எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஏன் சொல்ல வருகிறேன்னா, சில நேரங்களில் ஊழியத்துக்கு வருகிறவர்கள் சூழ்நிலையை கண்டு சோர்வடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்மளை பெரிய பணக்காரனா வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நாளும் வாங்குகிற நிலைமையில் கர்த்தர் நம்மை வைப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் குறைவு வைப்பதில்லை. உலகத்து மக்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீ கொடுக்கிற நிலைமையில தான் தேவன் உன்னை வைப்பார். எப்பொழுது? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது. இன்னைக்கு அநேக நேரங்களில் உலக காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை கூட ஓவர் டைம் பார்க்கிறது, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வேலை என்று ஓடுகிறவர்கள் உண்டு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் 1 லட்சம் சம்பாதித்தாலும் அது குடும்பத்துக்கு பலனை கொண்டு வராது. அது ஓட்டப்பையில போட்ட பணம் போல என்ன பண்ணிட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அது பிசாசுடைய தந்திரம். உன்னை ஆண்டவரை தேட விடாமல் ஞாயிற்றுக்கிழமை பணத்தை தேடும்படி பிசாசு உன்னை தந்திரமாய் வஞ்சிக்கிறான். நீ ஞாயிற்றுக்கிழமையில போய் எத்தனை உழைத்தாலும் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் அது குடும்பத்திலே நிற்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்னை தேடு, ஹல்லேலூயா, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, அப்பொழுது நீ தேடுகிற இவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். அப்ப முதலாவதாக கீழ்ப்புற ஆசீர்வாதம், தெய்வீக போஷிப்பு. இரண்டாவதாக பூமியிலிருந்து ஆண்டவர் நம்ம கொடுக்கிற கீழ்ப்புற ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சுகம். இன்னொரு வகையில சொல்ல போனா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஏசாயா 53:5 ஆண்டவர் இதை நமக்கு வாக்களிக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை இயேசுவின் மேல் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு குணமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது உண்மை. ஆனால் 2000 வருடத்துக்கு முன்பு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. சூரியன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பிரகாசம் குறைவதில்லை. எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை குறைந்து போவதில்லை. இப்பொழுதும் அவர் நமக்கு சுகம் தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில் நாம் இந்த உடல் இருக்கிற வரை இந்த உடலிலே பலவீனங்கள் வியாதிகள் வருவது இயற்கை. வயதாகும் பொழுது பலவீனம் வருவது இயற்கை. ஏனென்றால் ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த சாபம் அது. ஆகவே இந்த உடலிலே உயிர் இருக்கிற வரை பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும். ஆனால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வீக சுகத்தை அவர் அருள்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வியாதிகள் நாமளா வரவழைச்சுக்கிறோம். நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம எண்ணெய் அதிகமாக சாப்பிட்ற விசுவாசிகள் உண்டு, சர்க்கரை அதிகமாக சாப்பிட்ற விசுவாசிகள் உண்டு. அவங்களுக்கு பிடிச்ச உணவு கிடைச்சிட்டா 2 மடங்கு சாப்பிடுகிறவர்கள் உண்டு. சாப்பாட்டில் கண்ட்ரோல் இல்லாதவர்கள் உண்டு. அப்போ உணவே சில நேரத்தில் நமக்கு விஷமாய் மாறி விடுகிறது. இன்னும் ஒரு சிலர் கவலை, எதுக்கெடுத்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் கவலை பட்டு உடம்பை கெடுத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா உடம்பை கெடுத்துக்கொள்றது யாரு தான்? நாம கெடுத்துக்கிட்டு அப்புறம் ஆண்டவரே எனக்கு சுகரை வர வச்சிட்டீங்களேப்பா. ஆண்டவர் சொல்வார், அட பாவி, நானா உனக்கு சுகரை கொடுத்தேன்? நீயா தேவையில்லாத சாப்பிட்டு சுகரை வர வச்சுக்கிட்டு, நீயா கவலைப்பட்டு ஊர்பட்ட வியாதியை வர வச்சுக்கிட்டு அப்புறம் என் மேல பழிய போறேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார். பல வியாதிகள் நம்மால் தான் வருகிறது. சில வியாதிகள் பிசாசினால் வருகிறது. சில வியாதிகள்
நம்முடைய இயற்கையாக வருகிறது. மழையில நனைஞ்சா ஜலதோஷம் வருவது இயற்கை. ஆனா சில வியாதிகள் தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சில வியாதிகளை அனுமதிக்கிறார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்காகவே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த காலை வேளையிலே சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை குணமாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பலவீனங்களை நீக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருடைய பந்தியில நம்ம உண்மையாய் பங்கெடுப்போம் என்றால் அந்த பந்தியில் நாம் பங்கெடுக்கும் பொழுதே நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி விடுகிறார். அந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்கும் பொழுதே இயேசுவின் ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. பல நேரங்களில் கர்த்தர் அந்த பந்தியின் மூலமாய் நம்முடைய வியாதியை சுகமாக்குகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளையே, இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். என்னதான் நாம் வியாதிப்பட்டு சுகம் அடைந்தாலும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் போகத்தான் போகிறோம். அப்போ இந்த வியாதியிலிருந்து கிடைக்கிற தெய்வீக சுகமும் பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் தான். மூன்றாவதாக, இந்த பூமியில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற இன்னொரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஞானம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், உங்களில் யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொடுக்கிற தேவன் அல்ல, சம்பூர்ணமாய் அள்ளி கொடுக்கிற தேவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய, என்கிட்ட சும்மா நிக்கிறியே, என்கிட்ட வராதேன்னு சொல்லி ஒருவரையும் கடிந்து கொள்ளாதோருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் கேட்கிற ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலக மனிதர்கள் நம்மை விட புத்திசாலிகளா இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? உலக மனிதர்களை பாருங்க, எந்த பணத்தை எதுல முதலீடு பண்ணா எவ்வளவு வரும், புத்திசாலியா இருக்கிறாங்க. எந்த கடைக்கு போய் எந்த பொருள் வாங்கலாம், புத்திசாலியா இருக்கிறான். எந்த காலேஜில் போய் எந்த கோர்ஸ் எடுத்தா என்ன வேலை கிடைக்கும், உலக மனிதன் நம்மை விட புத்திசாலியா காரியங்களை செய்கிறான். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நீ கேட்க கடவாய். ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஹெல்ப் கேட்டா என்ன நடக்கும்? ஒரு நாள் அவங்க கடிந்து கொள்வார்கள். இன்னும் நீ சும்மா என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிற, போ, இனிமே என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மனிதன் கடிந்து கொள்வான். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எத்தனை முறை கேட்டாலும் உன்னை கடிந்து கொள்ளாத தகப்பனவர். ஹல்லேலூயா. அந்த ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அந்த தேவனிடத்தில் நீ கேட்கும் பொழுது நீ கேட்கிற ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த ஞானம் இன்றைக்கு நமக்கு பூமியில் வாழ மிக மிக அவசியம். அநேக விசுவாசிகள் ஞானம் இல்லாமல் பேசி, ஞானம் இல்லாமல் நடந்து ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறார்கள். பல நேரங்களில் விசுவாசிகளை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். இவ்வளவு சத்தியம் கேட்டும் சில விசுவாசிகள் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களே. நல்ல வசனத்தை கேட்பாங்க, அங்க வெளியில போய் வாலண்டியர்ஸ் கிட்ட போய் சண்டை போடுவாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட போய் முறைப்பாங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றது அவங்க செய்ய முடியும். நிறைய விசுவாசிகள் ஞானம் இல்லாமல், அப்ப சர்ச்சிலேயே நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னா உலகத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோபப்பட்டு சண்டை போட்டு பிரச்சனையை பெரிதாக்கி சமாதானத்தை இழந்து வேலையை இழந்து ஆசீர்வாதங்களை இழந்து போகிற அநேக விசுவாசிகள் உண்டு. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில் நமக்கு தேவை கர்த்தருடைய ஞானம். அல்லேலூயா. எதனால நம்ம இன்னும் முன்னேறாம இருக்கிறோம்னா என்ன கிடையாது, ஞானம் கிடையாது. ஞானம் தேவை, அது ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரும். ஒரு முறை ஒரு அப்பா என்ன பண்ணாரு, ஒரு கிண்ணத்துல 2 கிண்ணத்துல கஞ்சி காய்ச்சி, சூடான கஞ்சி காய்ச்சி, சீனாவின் பாரம்பரிய கதை இது, காய்ச்சி ஒரு கிண்ணத்துல மேல ஒரு முட்டை, இன்னொரு கிண்ணத்தில் முட்டை இல்லை, டேபிளில் வச்சுட்டு பையனை சாப்பிட கூப்பிட்டார். மகனே, உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள். பையன் எதை எடுத்துருப்பான், மேலே முட்டை இருக்கதான் அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் நினச்சான் நம்ம புத்திசாலின்னு சொல்லி. ஆனால் அப்பாவுக்கு அவன் கொடுத்தான் பாருங்க, அதை அவர் எடுத்து பார்த்தா அதை அவர் சாப்பிடும் பொழுது அதுக்கு உள்ள 2 முட்டை இருந்தது. பையன் நினைச்சான், ஆஹா நாம தப்பா கணக்கு போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்பா சொன்னாராம், காண்பதெல்லாம் உண்மை அல்ல. ஹல்லேலூயா.
கண்ணால் காண்பது எதுவும் உண்மை அல்ல, கத்துக்கோப்பா அப்படின்னாராம். மறுநாள் அதே போல 2 பாத்திரம் இருந்தது. ஒரு பாத்திரத்திலே முட்டை, இன்னொரு பாத்திரம் வெறுமையா இருந்தது. இந்த முறை அவன் எதை எடுத்திருப்பான்? கரெக்டா சொன்னீங்க பாருங்க. முட்டை இல்லாம இருந்தது பாருங்க, அதை என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். உள்ள எத்தனை முட்டை இருக்கும்? உள்ள அப்பா நேத்து 2 முட்டை இருந்தது இல்லையா காலி கிண்ணத்துல, அப்போ உள்ள 2 முட்டை இருக்குன்னு சொல்லி அவன் கிளறி பார்த்தா உள்ள முட்டையே கிடையாது. அப்பாவுடைய பாத்திரத்தில் 1 முட்டை அவர் சாப்பிட்டுட்டார். இவனுக்கு என்னடா இது, நேத்தும் அப்பா 2 முட்டை சாப்பிட்டாரு, இன்னைக்கு 1 முட்டை, நமக்கு முட்டையே கிடைக்கலையே அப்படின்னும் போது அப்பா சொன்னாரா, எப்போ அனுபவத்தை நம்பி இருக்காதே மகனே, அனுபவம் உன்னை ஏமாற்றும். அல்லேலூயா. நேத்து உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றதுக்காக அதே அனுபவம் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதே. உன் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வந்ததுனால உன் பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படியே வரும்னு சொல்லி பயப்படாதே. உனக்கு நடந்தது உன் பிள்ளைகளுக்கு நடக்கும்னு சொல்லி பயப்படாதே. அனுபவங்கள் மாறும், அதையும் நம்பாதே. அல்லேலூயா. 3வது நாள் அதே போல ஒரு கிண்ணத்துல 2 கிண்ணத்திலையும் கஞ்சி, ஒரு கிண்ணத்தில் முட்டை, இன்னொரு கிண்ணத்தில் எதுவும் இல்லை. இப்போ உனக்கு எது வேணும் மகனேன்னு கேட்டார். பையன் சொன்னான், டேடி நீங்க தான் வீட்டில் பெரியவர், நீங்க தான் உழைச்சி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்க எதை கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன் டேடின்னு. நானா, இதுதான் ஞானம். அல்லேலூயா. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன். நானா அப்பா என்ன பண்ணாராம், முட்டை இல்லாத கிண்ணத்தை அவனுக்கு கொடுத்தாராம். அதை அவன் கிளறி பார்த்தா உள்ள 2 முட்டைகள் இருந்ததாம். அல்லேலூயா. அவன் சொன்னாராம், மகனே நீ மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சினா உனக்கு எப்போ நல்லது நடக்கும் என்று சொன்னாராம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீ சுயநலமா இருந்தீன்னா உள்ளதும் போச்சுடா, நொல்லக்கண்ணான்னு எல்லாம் போயிடும். நீ மற்றவங்களுக்கு நன்மை நினைச்சினா உனக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தேவை ஞானம். கண்ணால் பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்காதீங்க. எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது என்று அனுபவத்தை சார்ந்து கொள்ளாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. சரி, அப்ப இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதெல்லாமே மனுஷனுக்கும் இருக்கிறது. நம்மளை விட நல்லா சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட நல்லா உடுத்துறவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட வசதியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மை விட ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில ஆட்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் அந்த ஆளுக்கு இருக்கும், ஆனா அவன் 80 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான். ஆனா நம்ம விசுவாசிங்க எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, ஆனா பல வியாதிகள் உள்ள இருக்கும். அப்போ உலக மனிதன் சில நேரத்தில் நம்மை விட ஆரோக்கியமா இருக்கலாம், உலக மனிதன் நம்மை விட ஞானம் உள்ளவனா இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் கீழ்ப்புறத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். ஆனா அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது மேற்புற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படாதவனுக்கு ஆண்டவர் கொடுப்பதே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழ்ப்புற ஆசீர்வாதம் லோயர் பிளஸிங்ஸ், ஆனா மேற்புற ஆசீர்வாதங்கள் அப்பர் பிளஸிங்ஸ். இதுல நிறைய ஆசீர்வாதம் உண்டு. ஒரு 3 மாத்திரம் வேகமா நான் சொல்லிடுறேன். ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெய்வீக சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் ரட்சிக்கப்படாதவங்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆனா உனக்கும் எனக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் தெய்வீக சமாதானம். இது எப்படிப்பட்ட சமாதானம்? யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லோரும் சேர்ந்து வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒரு அப்பா பிள்ளைக்கு சொத்தை வைத்து விட்டு போவது போல பரலோகத்துக்கு போற நான் உங்களுக்கு சமாதானம் என்கிற சொத்தை வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்குள் இருக்கிற அதே தெய்வீக சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சந்தோஷம் டெம்பரவரி. நான் உலகம் கொடுப்பது போல உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பரலோக சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்து விட்டு போகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து, எனக்காகவே அவர் சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்து இயேசுவை தன் வாழ்க்கையின் இரட்சகராக தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனுக்குள் வருகிறார். அவன் மனம் திரும்புகிறான், பாவ வழியை விட்டு தேவனுடைய வழியில் நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் இயேசு உள்ள வரும் பொழுதே கூடவே சமாதானமும் சேர்ந்து வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இட்லி வாங்கும் பொழுதே சட்னியும் சாம்பாரும் கூட வருவது போல
இயேசு உன் வாழ்க்கையில் வரும் பொழுதே பாவங்கள் ஓடி விடுகிறது, தெய்வீக சமாதானம் உனக்குள் வந்து விடுகிறது. ஆனா சில விசுவாசிகள் என்ன பண்றாங்க, அந்த சமாதானத்தை அவர்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். பலவிதமான கவலைகள், உலக கவலைகள், நாளைக்கு நான் என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன் என்று உலக கவலைகளினால் தேவன் தருகிற சமாதானத்தை அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு, எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அப்பா சொல்றாரு, நீ எதற்கும் பயப்படாதே, எதற்கும் கலங்காதே. ஹல்லேலூயா. சில ஆட்களை நீங்க என்ன சொன்னாலும், பாஸ்டர் நான் இப்படிதான், ஏன்னா அவங்களுக்கு பழகி போச்சு, முகத்தை குதிரை மாதிரி வச்சு வச்சு பழகி போச்சு. அவங்கள என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்காது, கடுன்னு முகத்தை வச்சிருப்பாங்க. அது அப்படியே பழகிட்டாங்க. ஏன்னா அது கவலைப்படுவது அவங்களுக்கு அப்படியே பழகி போய்விட்டது. அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தானுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், அது பரலோக சமாதானம், அதை கெடுத்து கொள்ளாதே. ஹல்லேலூயா. அழிந்து போகிற உலக காரியத்துக்காக அந்த சமாதானத்தை என்ன பண்ணிடாத, கெடுத்து கொள்ளாதே. எப்பொழுதும் தேவன் கொடுத்த அந்த சமாதானத்தை பற்றிக்கொள். இரண்டாவதாக, அன்பான தேவ பிள்ளையே, உலக மனிதனுக்கும் நமக்கும் உலக மனிதனுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் அது தெய்வீக அபிஷேகம். ஹல்லேலூயா. உலக மனிதன் தன்னுடைய தெய்வங்களை அபிஷேகம் பண்ணுகிறான். ஆனா நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு தெய்வமோ உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த அபிஷேகம் நமக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே யோவான் 14:16 ஆண்டவர் இயேசு இதை வாக்களிக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் இப்பொழுது இந்த பூமியை விட்டு பரலோகம் போகிறேன், போகிற நேரத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம் பரலோகம் போயிடுறேன்னு கவலைப்படாதீங்க, உங்க கூடவே எப்பொழுதும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். அப்படி என்றால் அன்பான தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் என்பது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷமான கிஃப்டாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிடையாது. ஆமென். சீமோன் என்கிற மாய வித்தைக்காரன் என்ன பண்றான், பேதுருவிடத்துல வந்து கேட்கிறான், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், அந்த அபிஷேகத்தை எனக்கு வித்துருங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு வித்துருங்க, நான் யாரு மேல கை வச்சாலும் அந்த அபிஷேகம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும்னு அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். பேதுரு சொன்னார், உன் பணம் உன் கூட அழியட்டும், மாயக்காரனே, நீ தேவனுடைய வரத்தை பணத்தை வச்சு வாங்கலாம்னு நினைச்சியா, இப்பொழுதே குருட்டாட்டம் உனக்கு வரட்டும் சொல்லி பேதுரு சொன்ன உடனே அந்த மந்திரவாதி, ஐயோ தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, பணத்தை வச்சு வரத்தை வாங்கலாம்னு நினைச்சேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பேதுருவிடத்தில் அவன் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த அபிஷேகம் உலகத்து மனிதர்களுக்குள் கர்த்தர் தருவதில்லை. நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. வெளியே பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம், உலகத்து மனிதனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கிறிஸ்தவர்கள் ஆனவனே நமக்கு 2 கொம்புலாம் முளைச்சிறது கிடையாது. நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருப்போம் தோற்றத்தில், ஆனா உள்ளுக்குள் நாம் அபிஷேகம் பெற்றவர்கள். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது? அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நாமெல்லாம் பெந்தேகோஸ்தே விசுவாசிகள். அல்லேலூயா. ஒருவேளை அந்த அபிஷேகத்தை நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவத்துல கேளுங்க, அப்பா நீங்க வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை எனக்குள்ளே அனுப்புங்க, எனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவத்துல கேளுங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஓட ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்க சோர்வடையும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க வேத துக்கம் அடையும் பொழுது அவர் உங்களை தேற்றுவார். உங்க வாழ்க்கையிலே மனிதர்கள் உங்களை சோர்வடைய பண்ணும் பொழுது ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆவிக்குரிய விஷயத்துல யாரும் உங்களை புஷ் பண்ண தேவையே இல்லை. உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய காரியத்தில் வளர வேண்டும் என்ற வாஞ்சையை ஆவியானவர் தருவார். சொல்லி சொல்லி சபைக்கு வருவது, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவது, சொல்லி சொல்லி வேதம் வாசிப்பது, இதெல்லாம் அபிஷேகம் பெறாதவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். ஆனா நீ அபிஷேகம் பெற்றுட்டீன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவர் உன்னை பிடிச்சு தள்ளிட்டு வந்துருவார். வா சபைக்கு வா, வந்து ஆராதனை செய், பலனை பெற்றுக்கொள். அபிஷேகம் பெற்றுட்டீன்னா வேதத்தை வாசிக்கணுன்ற தாகம் தானாகவே உனக்குள்ளே வந்துவிடும்.
அபிஷேகத்தை பெற்று விடுவாய் என்றால் ஜெபம் உனக்கு ஒரு கடினமான காரியமா இருக்காது. நீ முழங்கால் படிட்டினா உனக்குள்ளிருந்து வார்த்தைகளை ஆவியானவர் தருவார். என்ன ஜெபம் பண்ணணும் நீ திகைத்து நிற்கும் பொழுது உனக்குள்ளிருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட ஆவியானவர் உன் மூலமாய் விண்ணப்பம் பண்ணுவார். ஜெபம் உனக்கு ஒரு கடினமான காரியமா இருக்காது. இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணா போர் அடிக்குது? ஏன் ஜெபம் பண்ணா உடனே உடம்பு அசதியா இருக்கு? ஜெபம் பண்ணா ஏன் தூக்கம் வர மாதிரி இருக்கு? உனக்குள் அபிஷேகம் இல்லை. இந்த நாளில் கர்த்தர் பரலோக அபிஷேகத்தை உனக்குள்ளே வைக்க விரும்புகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக, உலக மனிதனுக்கு இல்லாத ஒரு மேற்புற ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோக சுதந்திரம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன சுதந்திரம்? பரலோக சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? நம்முடைய பாஷையில சுதந்திரம்னா விடுதலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது முன்னோர்கள் மூலமாய் வருகிற சொத்து, உரிமை சொத்து. முன்னோர் பரம்பரை சொத்துன்னு வச்சுக்கிடுங்களேன். சுதந்திரம்னா பரம்பரை சொத்து. இப்போ உங்க தாத்தா ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாருன்னா பேர பிள்ளைகளாகிய உங்களுக்கு அதில் உரிமை உண்டு. நீங்க யார்ட்டையும் போயிட்டு எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்ச தேவையில்லை. தாத்தா சொத்து, பேர பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. அதுபோல பரலோகம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உரிமை சொத்து. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் நான் சொன்னேன், உலக மனிதன் நம்மளை விட பெரிய ஆளா இருக்கலாம். உலக மனிதன் ஏக்கரா கணக்கில் இடத்தை வச்சிருக்கலாம். அவன் பல மாடிகள் உள்ள வீடுகளை கட்டியிருக்கலாம். உலக மனிதன் சகல வசதிகளோடு உள்ள ஒரு வீட்டை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த வீடு எத்தனை வருடம் நிலை நிற்கும்? மனுஷன் கட்டுற வீடு எத்தனை வருஷம் இருக்கும்? அழகான இந்த கட்டடம், ஆலயம் எத்தனை வருஷம் நிற்கும்? இந்த கட்டினவர் 40 வருஷம் கேரண்டி கொடுத்தார். அப்போ 40 வருஷம் தான் இந்த பில்டிங்கோடைய வேல்யூ. அவன் எவ்வளோ பெரிய மாளிகை கட்டினாலும் 40 வருடம் 50 வருடம் தான். அதுக்கு பின்பு அது அழிந்து போய்விடும். ஆனா உனக்கும் எனக்கும் அப்பா பரலோகத்தில் ஒரு சொத்தை வைத்திருக்கிறார். அது அழியாத சொத்து. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது விலையேற பெற்ற சொத்து. ஆமென். நீங்க இந்த திருவேற்காடுல இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா என்ன ரோடு போட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்? தார் ரோடு, இல்லைன்னா சிமெண்ட் ரோடு. ஆனா அப்பா உனக்கு பரலோகத்துல ஒரு வீடை கட்டிட்டு இருக்கிறாரு. என்ன ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாராம்? தங்கத்துல ரோடு போட்டிருக்கிறாராம். அடாடா, நாம நினைச்சா கூட தங்கத்துல ரோடு போட முடியுமா? முடியாது. தண்ணி என்ன மாதிரி தண்ணி? நம்ம காசு கொடுத்து மினரல் வாட்டர் வாங்குறோம். ஆனா ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து பளிங்கு போல தண்ணீர் வருமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்விக்கில எல்லாம் ஆர்டர் பண்ணி என்னதான் சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிடாத ஒரு உணவை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். தூதர்களின் உணவாகிய மன்னாவை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்னவோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார். 12 மாசமா 12 விதமான கனியை கொடுக்குமா. அதை சாப்பிட்டா வியாதியே வராதாம், மரணமே வராதாம். அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, உலக மனுஷன் நம்மளை பார்த்து சொல்றான், நீ சர்ச்சைக்கு போய் என்னத்தை பெருசா அள்ளிட்ட, சர்ச்சைக்கு போய் நீ என்ன எங்களை விட என்ன நல்லா இருக்கிற, இப்படிலாம் நம்மளை பார்த்து சில நேரங்களில் கேட்கலாம். நம்மளை விட அவன் வசதியா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற சுதந்திரத்தை அவர்கள் கண்கள் காணும் பொழுது அதை புரிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரம் என்ன? 1 பேதுரு 1:5 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம், முன்னோர்களுடைய சொத்து எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? அப்பா நமக்காக பரலோகத்தில் சொத்தை வைத்திருக்கிறார். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் ஒரு நாள் நாம் அதை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போய் யோவான் 14வது அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். எத்தனை வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரா? 2000 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரா? அப்போ பார்த்து என்ன பண்றாரு? செய்கிறார். அதே போல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடெல்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க பரலோகம் போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த பூமியில் தேவனுக்காக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் தான் பரலோகத்தில் அப்பா நமக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்காக எவ்வளவாய் வாழ்கிறீர்களோ அவ்வளவாய் சிறந்த இடத்தை கர்த்தர் அங்கே நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்.
எனக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஊழியம் பண்ண நேரம் இல்லைன்னா அப்பா சொல்வார், உனக்கு அங்கே வீடு கட்டவும் எனக்கு நேரம் இல்லை, நீ குட்டியாக ஒரு மூலையில் என்ன பண்ணு, உட்காந்துக்கோ. அன்பான தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாசஸ்தலம் கிடையாது, அது மாத்திரம் நன்றாய் தெரியும். ஒவ்வொருவருக்கும் விசேஷமான ஒரு இடத்தை கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் இங்கே செய்கிற கிரியைகளுக்கு அங்கே கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் உலக மனிதனை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. அவன் என்னை விட நல்லா இருக்கிறான், என்னை விட வசதியா இருக்கிறான்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கீழே இருந்து வர்ற ஆசீர்வாதம் ஒரு நாள் அது கீழே போயிடும். ஆனா உனக்கும் எனக்கும் மேலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் நீரூற்றுள்ள ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவாய் உண்மையாய் கர்த்தருக்காக வாழ்கிறோமோ அவ்வளவாய் இரட்டிப்பான நன்மை அவர் தருவார். அல்லேலூயா. 1862 வருடத்திலே அமெரிக்காவிலே உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்திலே 2 படைகள் மோதி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட லெஜண்ட், அந்த குறிப்பிட்ட படை காலையிலே அந்த போருக்கு வந்ததுனால காலையில சாப்பிடல. மத்தியானம் பயங்கரமாக அவர்கள் டயர்டாக ஆரம்பித்தார்கள். போர் வீரர்கள் டயர்ட் ஆயிட்டாங்கன்னா எதிரிகள் ஜெயித்து விடுவார்கள். அப்பொழுது அந்த படையில் இருந்த ஒரு வாலிபன் என்ன செய்தான், வில்லியம் அவனுடைய பெயர், உணவு இருக்கிற இடத்துக்கு அவன் போகணும். ஆனா எதிராளி ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். போகிற வழியிலே அந்த ஒரு தோட்டா மேல பட்டாலும் மரித்து போய் விடுவான். ஆனாலும் இந்த வில்லியம்ஸ் தன்னுடைய உயிரை குறித்து கவலைப்படாமல் வேகமாக உணவு இருக்கிற இடத்துக்கு ஓடுகிறான். ஓடி அந்த உணவு இருக்கிற வாகனத்தில் ஏறி அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிறான். உடனே எதிரி படையில் இருக்கிறவங்க இவனை நோக்கி துப்பாக்கியால் சுடுகிறார்கள். இவன் குனிஞ்சு தப்பித்து எப்படியோ அந்த வாகனத்தை தன்னுடைய வீரர்கள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்தான். அங்க உள்ள சூடான காஃபி, சூடான உணவு அங்க இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் இவனே டிஸ்ட்ரிபியூட் பண்றான். நல்ல உணவும் சூடான அந்த டீயும் குடித்த பின்பு அவர்களுக்குள் ஒரு பலன் வந்தது. எதிரிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. உடனடியாக அந்த படை தளபதி வில்லியம்ஸை அழைத்து, நீ உன் உயிரை பணைய வைத்து இந்த விஷயத்தை செய்ததினால் உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்கிறேன் என்று ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தார். இராணுவ வீரர்களுக்கு ஸ்பெஷல் மெடல்லாம் கொடுப்பாங்கல்ல. இந்த தியாகம் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த இராணுவ வீரனை அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார்கள். அமெரிக்காவின் 25வது ஜனாதிபதியாக வில்லியம் மெக்கின்லி என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர் உயர்த்தப்பட்டார். அன்பான தேவ பிள்ளையே, தன்னுடைய தேசத்துக்காக ஒரு மனிதன் சில தியாகங்களை பண்ணும் பொழுது தேசம் அவனை கௌரவிக்கும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்காக நாம் கிரியை செய்யும் பொழுது பரலோகம் நம்மை எவ்வளவாய் கௌரவிக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் வருகிறது, மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே கீழான ஆசீர்வாதங்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை தேடிட்டே இருங்க, இதெல்லாம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளும் உணவும் உடையும் இருக்க இடமும் கர்த்தர் குறைவு வைப்பதில்லை. நம்முடைய தேவைகளை நாம் நினைப்பதை விட அதிகமாய் நம்முடைய தேவன் பூர்த்தி செய்வார். அந்த ஆண்டவர் வாக்களிக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒரு நாளும் உலக காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டு கலங்க மாட்டோம். நீர் எங்களை போஷிக்கிற ஆண்டவர், இரட்டிப்பான நன்மைகளை எங்களுக்கு தருகிற ஆண்டவர், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ள வெளியே இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் அப்பாவை நல்லா உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாத வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் அறிக்கையிடுங்க. இயேசுவே, இரட்டிப்பான நன்மையை தருவீர், நீர் இன்றைக்கே தருவீர் அப்பா. ஹல்லேலூயா. அக்ஷாலை போல கேளுங்க, அப்பா எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாங்க, எனக்கு செழிப்பான ஒரு நிலத்தை தாங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே எனக்கு செழிப்பான ஒரு நிலத்தை தாங்க. ஹல்லேலூயா. காலேப் மேல்புறமும் கீழ்ப்புறமும் நீர்ப்பாய்ச்சல் உள்ள அல்லது நீரூற்றுகள் உள்ள ஒரு நிலத்தை தன் மகளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, அக்ஷாலை போல நீ தேவனுக்கு விசேஷமான ஒரு பிள்ளை. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் உனக்கு செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார்.
நீ கேட்பதை விட இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் முதலாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவார். தெய்வீக போஷிப்பை அவர் தருவார். எல்லாரும் ஆண்டவரில் சொல்லுங்க, அப்பா நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு ஒரு குறைவும் வைப்பதில்லை. நான் வாங்குகிற நிலையில் அல்ல, கொடுக்கிற நிலையிலே கர்த்தர் என்னை உயர்த்துவீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது அப்படியே ஜெபமா சொல்லுங்க. நான் வாங்குகிற நிலைமையில் அல்ல, கொடுக்கிற நிலைமையில் என்னை ஆசீர்வதித்து போஷிப்பீர் ஆண்டவரே. எனக்கு தெய்வீக சுகத்தை நீர் தருவீர். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நீங்க சொல்லுகிற இதே நேரத்திலே தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே பாய்ந்து வருகிறது. நீ விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற இதே நேரத்திலே தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை உன்னை தொடுகிறது. தெய்வீக ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். தெய்வீக ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உலக மனிதர்களை விட தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கீழான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இவைகள் உலக மனிதனுக்கும் இருக்கிறது. ஆனா உலக மனிதனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுல முதலாவது ஆசீர்வாதம் தெய்வீக சமாதானம். ஒரு நிமிடம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, அப்பா முகத்தை பார்த்து, உங்க வலது கரத்தை நெஞ்சின் மேல் வைத்து, இடது கரத்தை உயர்த்தி, உங்க தெய்வீக சமாதானம் என் இதயத்தை நிரப்பட்டும்பா. ஒரு சிலர் சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்க, மனபாரத்தோடு வந்திருக்கிறீங்க, மனவேதனையோடு வந்திருக்கிறீங்க. அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா என் இதயத்துல உங்க சமாதானத்தை தாங்க. சஞ்சலத்தை எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க, கவலையை எடுத்து போடுங்க. லௌகீக கவலைகள் எங்களை விட்டு நீங்கட்டும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அஞ்ஞானிகளைப் போல நாங்கள் கவலைப்பட்டு கலங்காமல் என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற தைரியத்தை எங்களுக்கு தருவீராக. எங்க இதயத்தை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. அப்படியே உங்க வலது கரத்தை உங்க தலையின் மேல் வைத்து சொல்லுங்க, தெய்வீக அபிஷேகத்தினால் என்னை எப்போ நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, அப்பா உங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க, ஆண்டவரே என்ன எனக்கு அபிஷேகம் தாங்க. உங்க தெய்வீக அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. என் தலைமேல் எப்பொழுதும் உங்களுடைய அபிஷேகம் காணப்படட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னை வழி நடத்துங்க. நான் சோர்ந்து போகும்போது என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை தாங்க. ஆண்டவருடைய சபைக்கு வந்து ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ள தாங்க. அந்த தெய்வீக சமாதானத்தையும் அபிஷேகத்தையும் எனக்குள்ள தாங்க. அது மாத்திரமல்ல, உலக மனிதனுக்கு இல்லாத ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை அப்பா நமக்கு வைத்திருக்கிறார். அது பரலோக சுதந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதன் உன்னை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். பாரு, நாங்களாம் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய வீடை கட்டி வச்சிருக்கிறோம், நீ என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லி அநேக நேரத்தில் உலகம் உன்னை கேலி செய்யலாம். அன்பான தேவ பிள்ளை, ஒரு நாளும் நீ கலங்காதே. அதனால்தான் அப்பா சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கண்களினால் காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகிறவைகள், காணாதவைகளோ அழியாதவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பரலோக சுதந்திரத்தை அப்பா உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக ஒரு மேலான சுதந்திரம், முன்னோர்களுடைய ஆண்டவரே பரம்பரை சொத்து, எனக்காக நீர் ஆண்டவரே மேலான ஒரு சுதந்திரத்தை, பரலோக சுதந்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அப்பா. என் கண்கள் அதை காணவில்லை, ஆனால் என் இதயம் அதை விசுவாசிக்கிறது ஆண்டவரே. நான் முழு இருதயத்தோடு அந்த மேலான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. இன்றைக்கு நான் அதை உறுதியாய் பற்றி கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு நேராக தொடர்ந்து ஓட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், என் கர்த்தருக்காக நான் ஓடுவேன், என் பலனை எல்லாம் என்னால் முடிந்த அளவு என் தேவனுக்கு நான் கொடுப்பேன், என் கர்த்தருக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பவர்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து அதை அப்படியே அறிக்கையிடுங்க. இயேசுவே, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. உலக மனிதனை பார்த்து ஒரு நாள் நான் சோர்வடைய மாட்டேன்பா.
எனக்கு மேலான நீர்ப்பாய்ச்சல் உள்ள ஒரு இடத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதை நம்பிக்கையோடு நான் சுதந்தரிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அன்பின் பரலோக ராஜா. அந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசர் மூலமா அந்த மாதத்துல முதல் ஆண்டவரே அப்பா நாளில் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நீங்க தந்த கிருபைகளுக்காக நன்றி. கடந்த 8 மாதம் அளவும் எங்களை நிறைவாய் நடத்தின தெய்வம் ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்ற வாக்கின்படி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே வருகிற நாட்கள் எங்களுக்கு நீர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போறும் கிருபைகளுக்காக நன்றி. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அன்றே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் கொடுக்கிற போஷிப்பு சுகம் ஞானத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடி ஆண்டவரே நீர் கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே எங்களுடைய கிரியைகளை இன்னும் நாங்கள் உமக்காக அதிகமாய் செய்ய ஆண்டவரே எங்களுடைய பலனை நாங்கள் நித்தியத்தில் ஆண்டவரே நாங்கள் காண எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.